ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு பெட் டைம் ஸ்டோரிஸ். இன்றைக்கி என்ன கதைன்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ நீங்கள் தூங்க வர வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இதில் நடந்த நல்ல விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட் திங்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. ஓகேவா? அடுத்து தூங்க போகலாமா? நீங்கள் தூங்கலைன்னா விஷுவலோட ஸ்டோரி கேளுங்க. தூங்க போகிறீங்கன்னா ஃபோனை சைடில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஸ்டோரி கேளுங்க. ஓகேவா? கண்ணை மூடிக்கிட்டு எல்லோரும் அவங்க அம்மா ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் அம்மா கதை சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். கதைக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்? குரங்கும் முதலையும். ஒரு பெரிய நதிக்கரையில் ஒரு மாமரம் இருந்துச்சான். நதிக்கரைனா என்னன்னு தெரியுமா? நிறைய தண்ணிலாம் இருந்து ஆறுன்னு சொல்லுவாங்க, ஓடைன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுதான். அந்த இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மாம்பழ மரம் இருந்துச்சான். அந்த மரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்துதான். தினமும் அதுலேருந்து இனிப்பான மாம்பழத்தை சாப்பிட்டு உங்களை மாதிரியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சான். அதே நதியில் ஒரு முதலை அதோட மனைவியும் இருந்துச்சான். ஒரு நாள் முதலை தண்ணியிலேருந்து கரைக்கு வந்ததாம். அப்போ முதலையும் குரங்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி. குரங்கை என்ன பண்ணிச்சான், அதோட ஃப்ரெண்டுக்கு, அதான் முதலைக்கு மாம்பழம் மரத்துலேருந்து எடுத்துகிட்டு கொடுத்துச்சான். அந்த மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்குன்னு முதலையும் சாப்பிட்டுதான். டெய்லியும் இதே மாதிரி குரங்கை முதலை பார்க்க வரும்போது மாம்பழம் கொடுத்துட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அவங்க மனைவிக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு மாம்பழத்தை கொடுத்துச்சான் முதலை. அந்த மனைவி முதலை என்ன பண்ணிச்சான், பழத்தை சாப்பிட்டுட்டு, பழம் ரொம்ப ருசியாக இருக்குது, இந்த மாம்பழமே இவ்வளோ ருசியாக இருக்குன்னா இந்த மாம்பழம் டெய்லியும் அந்த குரங்கு சாப்பிடுது, அந்த குரங்கோட இதயம் இன்னும் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அதனால் எனக்கு அந்த குரங்கை கொண்டு வா அப்படின்னு அந்த மனைவி முதலை சொல்லிச்சான் முதலைக்கிட்ட, எனக்கு அதை சாப்பிடணும் அப்படின்னு. உடனே முதலை என்ன பண்ணிச்சான், நண்பனை காயப்படுத்த விரும்புமா? நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கஷ்டப்படுத்துவீங்களா? இல்லை. அது மாதிரி முதலையும் இதை நான் எப்படி போயிட்டு செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுதான். ஆனால் மனைவி முதலை எனக்கு கண்டிப்பாக நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணனால அந்த முதலை என்ன பண்ணிச்சான், போய் எங்கள் வீட்டுக்கு வா, உன்னை பார்க்குறதுக்கு என் மனைவி ஆசைப்படுறா அப்படின்னு குரங்குக்கிட்ட போய் சொல்லிச்சான். குரங்கும் அதை நம்பி என்ன பண்ணுச்சு, குரங்குக்கு தண்ணியில் நடக்க முடியாதுல்ல, அதனால முதல்ல என்ன பண்ணிச்சான், முதுகில் ஏற்றி நதியில் கொண்டு வந்துச்சான். பாதி வழி வரும்போது முதல்ல என்ன பண்ணிச்சான், அதோட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி உன்னை நான் வீட்டுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா, என் மனைவி தான் உன்னை சாப்பிடணும், இந்த மாதிரி ருசியாக இருக்கும்னு சொல்லி என்னை செய்ய வச்சுட்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே புத்திசாலி உள்ள குரங்கு என்ன பண்ணிச்சான், ஐயோ நீ இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம், என்னோட இதயத்தை நான் மரத்துலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணுச்சு, திருப்பியும் வா நாம் போய் மரத்தில் இருக்க என்னோட இதயத்தை எடுத்துகிட்டு வந்துடலான்னு குரங்கு சொல்லிச்சான் முதலைக்கிட்ட. உடனே முதலை அதை நம்பி திருப்பி கரைக்கு கூட்டிகிட்டு வந்துச்சான். கரைக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே குரங்கு என்ன பண்ணிச்சான், போய் மரத்தில் ஏறி உட்காந்துட்டு ஏமாத்திருச்சான். இனி நான் உன்னை நம்ப மாட்டேன் என்று கூறி தப்பிச்சிச்சான். இதில் முதலே ஏமாத்திட்டு மேலே போயிடுச்சு. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், புத்திசாலித்தனமாக அந்த குரங்கு யோசிச்சனால இந்த மாதிரி இதயம் எப்படி நம்மக்கிட்ட தானே இருக்கும், அது முட்டாள்தனமாக இருந்தனால முதலே ஏமாற்றிட்டு குரங்கு தப்பிச்சு வந்துருச்சு. இதுலேருந்து என்ன கற்றுக்கணும் நீங்கள், புத்திசாலித்தனம் ஆபத்தில் உயிரை காப்பாற்றும், துரோகம் செய்யும் நண்பரை நம்பக்கூடாது. அதனால் முதலையை நம்பி தானே போச்சு குரங்கு. ஆனால் முதலை என்ன பண்ணுச்சு, போய் சொல்லி கூட்டிகிட்டு போய் துரோகம் பண்ணிடுச்சு குரங்குக்கு. அதனால் நண்பனாக இருந்தாலும் பார்த்து பழகணும். இதுதான் நீங்கள் கற்றுக்கிட்டது இந்த கதையிலேருந்து. சரிங்களா? ஓகே, எல்லோரும் தூங்குங்க. குட் நைட். நாளைக்கு யாரெல்லாம் ஃபுல் கதை கேட்டீங்க, யாரெல்லாம் தூங்குனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.